சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோட்ல இங்க எல்லா உண்மையுமே ராஜாந்து தெரிய வந்துடுது. அதாவது தமிழ் இது மாதிரி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால வழி இல்லாம நான் தான் வீட்டுக்கு தெரியாம போய் எக்ஸாம்லாம் எழுதினேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா. அதுக்கு நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு இங்க தமிழ் சொல்ல உடனே வீட்டுல இருக்க ஈஸ்வரி சாவித்திரி பேசுறாங்க. சாவித்திரி சொல்றாங்க, அண்ணன் என்னண்ணா இது, அவளும் இவ்வளவு தைரியமா சொல்றா நான் தான் போய் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு, நீயும் பார்த்துட்டு அமைதியா நிக்கிற. ஏன்னா இப்படியே விட்டோம்னா அடுத்தடுத்து இவ உனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் பண்ணுவானே, பண்ணி பண்ணி உன்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டே இருப்பா. அவ என்னைக்கு நமக்கு தெரியாம போலீஸுக்கு கால் பண்ணி உன்னை ஸ்டேஷனுக்கு அமிச்சான்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே நம்ம அவளை வீட்டோட அமிச்சோம்ல, அதோட விட்டுருக்கணும்னு திரும்ப அவளை இந்த வீட்டுக்கு அழைச்சு வந்துருக்க கூடாது. ஆனா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க அழைச்சிருந்தனால என்ன நினைச்சிட்டா, இவங்க சும்மா அப்படிதான் கோவப்படுவாங்க, அப்புறமா இவங்க மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படி நம்பிக்கைக்கு வந்துட்டான அவ. அதனாலதான் அடுத்தடுத்து அவ தப்பு பண்ணிட்டே இருக்கா. அவளை இதுவே போதும்னா, இதுவே லாஸ்டா இருக்கட்டும், இதுக்கு மேலே அவளை மன்னிச்சிங்கன்னா அவ இப்படிதானே பண்ணிட்டே இருப்பா, உங்களுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டே இருப்பா. அவளை இப்பவே வீட்டோட வெளியே போக சொல்லுங்கண்ணே. ஏய் தமிழ், கிளம்பி வீட்டோட வெளியே போல கிளம்புடி அப்படின்னு இங்க சாவித்திரி சொல்ல, ஈஸ்வரி ஒண்ணு ஆமா மாமா, இதுக்கு மேலேயும் அவளை விட்டு வைக்க வேணாம், அவளை முதல்ல வீட்டோட வெளியே துரத்துங்க மாமா. அவ எதுக்கு மாமா இங்க இருக்கணும்? ஏன் மாமா நீங்க சொல்ற பேச்சை மீறி இந்த வீட்டுல யாராவது ஏதாவது பண்ணிருக்கோமா? இது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணது இல்லை மாமா. ஆனா இவளுக்கு எவ்வளவு தைரியத்தை பாத்தீங்களா, நீங்க சொல்லியுமே அவ உங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா போய் எக்ஸாம் எழுதிருக்கா. அப்போ இவளுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தத்தை பாத்தீங்களா மாமா? இதுக்கு மேலே அவங்க இந்த வீட்டுல இருக்கணுமா மாமா? ஏன் மாமா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டா சொல்லிதானே போஸ் அந்த வீட்டுல வெளியே அமைச்சிங்க. அப்படி இருக்கும்போது இவளை இதே வீட்டுல நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அந்த நெஞ்சு அழுத்தமா மாமா இவளுக்கு அடுத்தது தப்பு பண்ண தோண்டுது. ஆமா இவளை எப்படியே விட்டீங்க அப்படின்னா இன்னும் இந்த குடும்பத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துவா. முதல்ல அவளை வீட்டோட வெளியே போக சொல்லுங்க மாமா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே அதை பார்த்துட்டு தமிழ், நான் இந்த வீட்டுக்கு போயிடுறேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்ல, அப்பதான் உடனே ஏய் தமிழ் நெல்லு, நீ நெல்லு இங்க போற பண்ணி. ஏய் சாவித்திரி, ஈஸ்வரி, உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்னமோ அவள் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. இதே தப்பு பண்ணிட்டா? இப்போ அவளுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால படிச்சா, அவ்வளவுதானே. மற்றபடி அவ வேற எதுவும் பண்ணிடல. அவ என்ன தப்பு பண்ணிட்டா? படிச்சா, வேற என்ன தப்பு பண்ணா? இதனால இந்த வீட்டுக்கு என்ன அசிங்கம் இப்ப ஏற்படுச்சு? அவ ஒன்னும் அசிங்கத்தை ஏற்படுத்தல, ராஜாங்கத்துக்கு பெருமிதம் ஏற்படுத்தியிருக்கா. எத்தனை பேர் ராஜாங்கத்தை வந்து நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க. ஏன் ராஜாங்கம் முதலமைச்சரே கால் பண்ணி உனக்கு வாழ்த்து சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? உனக்கு மரியாதையை கூட்டியிருக்காப்பாவ. அவ மருமகளா உனக்கு பெருமை தெரிய கொடுத்திருக்கா. அப்படி இருக்கிற தமிழை போய் இவங்களாம் சொல்றாங்கன்னு சொல்லி நீ தப்பா நினைச்சுக்காதப்பா ராஜாங்கம். அது மட்டும் இல்ல, தமிழ இந்த பரிசு அழைச்சிட்டு போனதே நான் தான் அவ ஆசைப்பட்டான்னு அழைச்சிட்டு போனேன். அவ இப்போ கர்ப்பமா இருக்காப்பா. கர்ப்பமா இருக்கிற நேரத்துல பொழுதாச்சு பொண்ணுங்க எது ஆசைப்பட்டாலும் செஞ்சு கொடுக்கணும், அதுதான் கரெக்ட். அந்த நேரத்துல அவள்கிட்ட கேட்டேன், நீ என்ன ஆசைப்படுறேன்ட்டு. நான் பரிசு ஆசைப்பட்டா, சரின்னு நானும் அழைச்சிட்டு போனேன் ராஜாங்கம். அவளும் பரீட்சை போய் எழுதுனா, அவ ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கா. நல்ல விஷயம் தானே ராஜாங்கம். அதனால இந்த குடும்பத்துக்கு பெருமை தானே ஏற்பட்டிருக்கு. இப்போ ஊர் உலகத்துல எல்லாருமே இதை பார்த்து பெருமைப்படுறாங்க. சொல்ல போனா நம்ம ஊர்லயே எடுத்துக்கோ, நிறைய பேரு ராஜாங்கம் என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் வீட்டுல இருக்க பொம்பளைங்களை அடக்கிதான் வச்சிருக்கான், யாரையும் படிக்கிறது கூட வெளியே அனுப்ப மாட்டான் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. உனக்கு தெரியும் ராஜாங்கம். ஆனா இன்னைக்கு அந்த பேர் எல்லாமே சுக்குனா உடஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் நம்ம தமிழ்ச்செல்வி. அப்படி இருக்க தமிழ்ச்செல்வியால உனக்கு என்ன பாசிங்க ஏற்படுச்சு? இவ்வளவுதான் சொல்றான்னா நீ அப்படி பாக்குற? இங்க பாருப்பா, அவ பரிசீலனை பண்ணதுக்கான காரணம் ஆத்தா தான். அப்படி உனக்கு கோபம் இருந்துச்சு, அந்த தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சனா உன் தண்டனை என்கிட்ட கொடுப்பா, நான் ஏத்துக்கிறேன். ஆனா தமிழ்ச்செல்வியை மட்டும் தண்டிச்சாத ராஜாங்கம் அப்படின்னு சொல்ல, ஆத்தா என்னத்தா பேசுற? அப்போ நீ தான் அவளை அரெஸ்ட் பண்ண பரிசீலத்துக்கு? ஆமாப்பா ராஜாங்கம் அப்படின்னு சொல்லவும், ராஜாங்கம்னே ஏன்தா எப்ப பார்த்தாலும் நான் யார பெருசா நம்புறனோ அவங்க எல்லாரும் என்ன இப்படி முதுகுல குத்திட்டு இருக்கீங்களா ஆத்தா? ஏன் ஆத்தா அப்படி? இந்த சேதுவனா அவ்வளவுதான் நம்பினேன், ஆனா சேது போன டைமு இதே மாதிரி தப்பா பண்ணி என்ன முதுகுல குத்தினான். அடுத்தது நான் அவனையும் தாண்டி இந்த கடவுளுக்கு மேல ஓ மேல்தான் அன்பும் மரியாதையும் நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ இப்படி பண்ணிட்டலாத்தா, என்ன முதுகுல குத்திட்டல, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் ஆத்தா அப்படின்னு சொல்ல, ராஜாங்கம் என்னப்பா பேசுற? என்னப்பா முதுகுல குத்திட்டேன் நாங்க உன்னை அப்படி? ஏன்பா நீ சொல்ற மாதிரி சேதுவா இருக்கட்டும் நானாகட்டும் ரெண்டு பேருமே உன் நம்பிக்கையை எதிர்க்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது நல்லது தானப்பா பண்றோம், கெட்டதுக்கு ஒண்ணும் பண்ணலையே. தமிழ்ச்செல்வி வச்சு நாங்க என்னப்பா அப்படி தப்பா பண்ணிட்டோம்? அந்த பொண்ணு படிக்கிற பொண்ணு, ஆனா நம்ம பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு படிப்பான்னு நிப்பாட்டிட்டு வந்துட்டா. அப்படி இருக்கும்போது அவ படிக்கிறத நாம தடுக்க முடியாதுல்லப்பா. அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டா, படிக்க வச்சோம். அவ ஒன்னும் அதனால கெட்டு போயிலையே, இல்ல அதனால உனக்கு எந்த ஒரு அசிங்கமும் ஏற்பட்டலையே. அவ நல்ல மார்க் எடுத்து இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சேதுக்கும் பெருமை தானப்பா தேடி கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்போது இதையாப்பா நீ அசிங்கமா நினைக்கிற? இல்லாத்தா,
நீ எது சொன்னாலும் சரி, என்னால அதை மன்னிக்க முடியாது. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் இருந்து கிளம்பிடுறாரு. ஆத்தா உடனே, அப்பா ராஜாங்கம், நான் சொல்றது கேளுப்பா அப்படின்னு சொல்ல, இங்க ராஜாங்கம் விறுவிறுன்னு போயிடுறாரு. தமிழ் உடனே ஓடி வந்து, ஆத்தா ஏன் ஆத்தா அப்படி பண்ணீங்க? நீங்க ஏத்தா சொன்னீங்க? நான் தான் சொல்லிட்டாங்க நான் தான் தப்பான்னு சொல்லிட்டு என்ன தண்டிக்கிடாத்தா, நான் அதை ஏத்துக்கிறேன். நீங்க ஏத்தா அப்படி பண்ணீங்க? அடியே தமிழ்ச்செல்வி, இங்க பாரு, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதடி, நான் பாத்துக்கிறேன். என் பையன் ராஜாங்கம் இப்படிதான் கோவப்படுவான், அடுத்த 2 நாள்ல ஓடி வந்து ஆத்தாத்தான்னு பேசுவான். அதனால இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, புரியுதா? நீ வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்ட, இந்த ஆத்தா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டேன், நீயும் படிச்சு பாஸ் பண்ணிட்ட. அடுத்தது டாக்டர் ஆக வேண்டியது உன்னுடைய கையில தான் இருக்கு, புரியுதா? யாரு என்ன பண்ணாலும் சரி, இந்த சாவித்திரி ஈஸ்வரி இப்படிதான் பேசுவாளுங்க, அவங்க எல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அதெல்லாம் விட்டுட்டு நீ டாக்டர் வழியை பாரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா போறாங்க. இங்க தமிழும் அதுக்கப்புறம் சோகமா கொட்டையில உட்காந்துருக்காங்க. அப்போ மலர் வராங்க. தமிழ், என்ன தமிழ் சோகமா இருக்க? எல்லாம் பேச நினைச்சு ஃபீல் பண்றியா? இங்க போய் தமிழ், வேணாம் தமிழ், ஒரு நாள் இப்போ வீட்டுல திரும்பவும் புதுசா பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஒரு நாள் வீட்டுல நிறைய பிரச்சனை, அதனாலதான் எல்லாரும் ஒண்ணு எதுக்குறாங்க. இந்த நேரத்துல நீ படிக்கிறேன் டாக்டர் ஆகப்போன்னு சொல்லி நீ வந்து அடுத்தடுத்து படிச்சனா வீட்டுல தேவையான பிரச்சனை வரும் தமிழ். அதனால உன்னை எல்லாம் எதிர்த்துருவாங்க. நான் சொல்ற கேள் தமிழ், உனக்கு இந்த படிப்புலாம் வேணாம் தமிழ். நான் சொல்ற மாதிரி நீ படிப்பை விட்டுட்டனா கண்டிப்பா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சும் தமிழ் அப்படின்னு மலர் சொல்றாங்க. உடனே அதுக்கு தமிழ் சொல்றாங்க, என்னக்கா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு படிச்சது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த வீட்டுல இருக்கவங்க எதிர்த்தா அப்படியே போயிடுனா? இல்லக்கா, யாரு என்ன எதிர்த்தாலும் சரி, கண்டிப்பா என் படிப்பை நான் விட மாட்டேன். எல்லாரும் என்னை எதிர்த்து எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் கண்டிப்பா அடுத்து படிச்சு டாக்டர் ஆகியே தீருவேன். டாக்டர் ஆகி இந்த ஊர் மக்களுக்கு இலவசமா மருத்துவம் பண்ணணும், அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசையே. அதை நோக்கி நான் இப்ப போயிட்டு இருக்கேன். இதுக்கு கொடுக்க யாரு இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதை எதிர்த்து நான் நிற்பேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு ஆத்தாவும் சேது மாமாவும் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி டாக்டர் படிப்பை படிடா தமிழே, உன் பின்னாடி நாங்க இருக்கோம், எதை நினைச்சு நீ பயப்படாத. அன்னைக்கே சொன்னாங்க, வீட்டுல ஒருவேளை மாமாவுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, அதை பார்த்து நீ சோர்ந்து போக கூடாது, எது வந்தாலும் சரி அதை நாங்க பாத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க அன்னைக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டு என்னை அழைச்சிட்டு போய் யாருக்கும் தெரியாம பரிசு எழுத வச்சாங்க. அப்படிலாம் அவங்க பரிசு எழுத வச்சதுனாலதான் நான் இன்னைக்கு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கேன்க்கா. அப்படி எனக்காக இவ்வளவு பேர் கஷ்டப்படும் போது நான் யாக்கா சொல்லிட்டு போனோம்? இன்னைக்கு பாத்தீங்களா ஆத்தா இது வரைக்கும் ராஜாங்கம் சொல்லி எதையுமே தட்டுனது இல்லை. ஆனா இன்னைக்கு எனக்காக அவங்க அந்த ஒரு தப்பை ஏத்துக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிறாங்க. அப்படி எல்லாரும் எனக்காக கஷ்டப்படும் போது நான் யாக்கா அதை பார்த்து ஒதுங்கணும்? எதிரிங்க 1000 பேர் இருப்பாங்க, ஆனா நமக்கு நம்பிக்கையான 2 பேர் கூட இருந்தா போதும்க்கா. அந்த மாதிரி எனக்கு அப்பத்தா சேது மாமா நீங்களா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா படிக்கிறத நிப்பாட்ட மாட்டேன்க்கா, கண்டிப்பா படிச்சு டாக்டர் ஆகியே தீர்வேன்க்கா அப்படின்னு தமிழிங்க சொல்றத ஈஸ்வரி கேட்டுறாங்க. ஓ அப்படியா, அப்ப நீ டாக்டர் ஆக போற? சரி, அதுவும் சரிதான். நீ அடுத்தது டாக்டர் படிக்கிறதுக்கான வேலையை பாரு. உன்னை அதோட எப்படி இந்த வீட்டோட துரத்துறதுக்கான வழிய நான் பாக்குறேன்டி குட்டச்சி அப்படின்னு ஈஸ்வரிங்க யோசிக்கிறாங்க.